அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் மாற்றக்கூடிய இந்த செட்டிங்ஸ்னால உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆக போகிற விஷயங்கள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பின் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 செட்டிங்ஸ் இருக்குது. இந்த 10 செட்டிங்ஸுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம டெவலப்பர் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது இந்த டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ் அது அப்படின்ற நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் ஃபோனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல எப்படி இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா பில்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பில்ட் நம்பரை 7 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்கள் ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே டெவலப்பர் மோட் அன்லாக்ட் யூஆர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும். ஸோ இப்போ இந்த டெவலப்பர் மோட் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு செட்டிங்ஸ் எனேபிளாக இருக்கும். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆனில் இருக்கும். ஸோ இப்போ எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கொஞ்சம் 10 இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி. ஸோ உங்கள் ஃபோனில் மெமரி அப்படின்றது இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி யூஸ் ஆகும். நமக்கு எது எது யூஸ் பண்ணுது அப்படின்றது தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மெமரி அப்படின்ற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெமரி யூஸ்ட் பை ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எந்தெந்த ஆப்ஸ் எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் எவ்வளோ மெமரி உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த நியோ லைன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வால்பேப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 154 MB கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு 4 ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு ரேம் எல்லாத்தையும் சேவ் பண்ணும் அப்படி சொல்லலாம். ஸோ இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பேக்ரவுண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 GB RAM 2 GB RAM வச்சிருக்க மொபைல்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸர் கன்சியூம் ரொம்ப ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு இதுதான். ஸோ ஸ்டாண்டர்ட்ன்றது ஒரு லிமிட் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை ப்ராசஸ் ரன் பண்ணணும் பேக்ரவுண்டில் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை ப்ராசஸ் மட்டும் தான் ஓடும். பட் இதனால் ஒரு டிஃபெக்ட்டும் இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சில அப்ளிகேஷன்ஸ் ஓடாமல் இருக்கலாம். ஸோ மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OEM அன்லாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ OEM அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு OS உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கஸ்டம் ராம்ஸில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த OEM அன்லாக்கிங் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அலோ OEM அன்லாக்கிங் சொல்லும். ஸோ இதன் மூலியமாக உங்களுடைய கஸ்டம் OS நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன்னாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆன ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஸோ எனேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் எந்த OEM உண்டான சாஃப்ட்வேரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம யூஸ்வலாக சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது சார்ஜிங் இல்லை உங்கள் ஃபோனோட பிசியோட கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இல்லை USB தேட்டரிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆப்ஷன்ஸ் மாற்றுவோம். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு செட்டிங் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் USB கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே என்னென்ன ஆப்ஷன் கார்டு தான் இங்கேருந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் செட் பண்ணுறீங்க அதுதான் நீங்கள் அடுத்த ஒரு முறை நீங்கள் பிசிலையோ லேப்டாப்லையோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை உங்களுக்கு USB தட்டுறீங்க உங்களுக்கு எது டிஃபால்ட்டாக வேணுமோ அதை நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு GPU ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே எடிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த எடிட்டிங்கை உங்கள் CPUலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத லைவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் GPU ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் பாஸ்ன்னு சொன்னோன்னே நீங்கள் உங்கள் CPU ரேம்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ க்ரீன் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட். ஸோ அதையும் தாண்டி போயிட்டு
இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPU வந்து ரொம்பவே வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு RAM வந்து ப்ராசஸ் பண்ணுது, அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டரிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைவாக வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு எடிட்டிங் பண்ணும்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்றத ஈஸியாக லைவாக வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனோடைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸிங் GPU எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்ததில் உங்கள் CPU ரொம்பவே கன்சியூம் பண்ணாமல் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, அதை நான் என்ஹான்ஸ் பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோர்ஸ் GPU ரெண்டரிங் அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த GPU வந்து உங்களுக்கு இன்னும் வந்து டெர்போ பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் இன்னும் ரொம்பவே நல்லா வந்து ரன் பண்ண வைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் GPU ரெண்டரிங் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து பவர் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் வந்து காட்டுவாங்க. அதாவது பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் நிறையா எனேபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுடைய அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அட்வான்ஸ் ரீபூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ண பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பூட் லோடர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பூட் லோடரை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் இந்த அட்வான்ஸ் ரீபூட் ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த பட்டன் மூலியமாக உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ அடுத்து என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அப்டேட்ஸ். நம்ம யூஸ்வலாக போய்ட்டு சிஸ்டம் அப்டேட்ஸ்க்குள்ளே ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பட் இதை வந்து டிஃபால்ட்டாக ஃபோனே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோனே ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து பண்ண வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே வந்து போயிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்டேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடும். நீங்கள் எந்த விதமான மேனுவல் பண்ண தேவையில்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரிலேட்டட் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சிலது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு SD கார்டெலாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது, டேரெக்டாக உங்கள் ஃபோன் மெமரியில் தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை எப்படி நம்ம வந்து SD கார்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எனேபிள் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோர்ஸ் அலோவ் ஆப்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட SD கார்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் இதில் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் எந்த ஆப்ஸ்லாம் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் செக் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்க்ரீன் விண்டோ. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து இந்த மல்டி ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இருக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இந்த மல்டி ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கம்மியான ரேம் கொஞ்சம் ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எப்படி வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோன்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு பி ரீசைசபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் சப்போர்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணுமோ அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது வந்து ரீசைஸ் பண்ண வச்சு உங்களுக்கு மல்டி ஸ்க்ரீன் விண்டோ வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த 10 செட்டிங்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும். இந்த 10 செட்டிங்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது தெரிஞ்ச செட்டிங்ஸ் வந்து இருக்கா, இல்லை வேறு ஏதாவது செட்டிங்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த செட்டிங்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணது எல்லாத்தையும் இந்த கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து லீவ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து படித்து பார்க்க ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.